வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். இன்டெலிஜென்ஸ் பியூரோ செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சிலபஸ் என்ன, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த எம்டி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க இதே ஐபியில் நார்மல் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு, அதுக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஓகே, இல்லை நான் எம்டிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பீங்க. ஸோ 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணியிருந்தா இப்போ இந்த செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாம் இன்னையோட முடிய போகுது. இது எழுதிருப்பீங்க, இதுக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி இதுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி 100% சூட்டபுளாக இருக்கும். ஓகே, அவங்க இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறத முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக டிரைவிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறத ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, இல்லை நான் எம்டிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன், நார்மல் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு படிக்கலை, அதுக்கு நான் அப்ளை பண்ணலை அப்படிங்கிறவங்க நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா அதில் ஓரளவு முடிஞ்சதை உங்களால் முடிஞ்ச அளவு கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இன்னும் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 month, அதாவது 30 to 40 days தான் இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே நான் கொடுக்க போகிற அந்த 60 day ஸ்ட்ராட்டஜியை உங்களால் கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம் தான். ஓகே, ஏன்னா நான் ஆல்ரெடி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கும் இதுக்கும் ஒரே சிலபஸ் தான் சொல்லியிருப்பேன். அந்த டைம் டேபிள் தான் இதுக்கும் கொடுத்துருக்கேன். பட் அதில் 60 day டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். அந்த 60 டேயில் நீங்கள் இப்போ டெய்லி ஒரு நாளுக்குள்ள டைம் டேபிளை முடித்தாலும் 30 நாளில் 30 நாளுக்கான டைம் டேபிளை முடிக்க முடியும். இல்லை ஒரு நாளைக்கு நான் டைம் டேபிளில் 1.5 நாளைக்கு கொடுத்ததை முடிக்கிறீங்க அப்படின்னா 30 நாளில் பார்த்தீங்கன்னா 45 நாளுக்கான டைம் டேபிளை முடிக்க முடியும். இல்லை ஒரு நாளைக்கு நான் 2 நாளுக்கான டைம் டேபிளை முடிக்கிறேன் அப்படின்னா 30 நாளில் நீங்கள் 60 நாளுக்கான டைம் டேபிளை முடிக்க முடியும். ஓகே, ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அதை பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதில் நான் மெயினாக எதுக்காக இந்த வீடியோ கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம அந்த டிரைவிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில பிடிஎஃப் நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான். மற்றபடி நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் நான் முன்னாலே சொல்லியிருந்தேன். செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு முன்னாலே நான் டைம் டேபிளும் கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ ஒருவேளை இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறவங்களுமே வீடியோ பாருங்கள். இனிமேலாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் டேட் வரல, ஆனால் ரொம்பலாம் டிலே பண்ண மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் 2 மாதத்தில் எக்ஸாம் வச்சுருவாங்க. ஆல்ரெடி 1 மாதம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த மாதம் இல்லைன்னா அதுக்கடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறையா ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலில், டெல்லி போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கு 509 வேக்கன்சி, ஆர்ஆர்பி என்டிபிசியில் பார்த்தீங்கன்னா 8850 வேக்கன்சி, அடுத்ததாக எஸ்எஸ்சி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு 3073 வேக்கன்சி. இதே டெல்லி போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் ஏடபிள்யூக்கு 552 வேக்கன்சி, டெல்லி போலீஸ்லேயுமே டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதில் 737 வேக்கன்சி. அதுக்கப்புறம் டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டில் 7565 வேக்கன்சி. இது எல்லாமே இப்போ கரண்ட்டாக ஓப்பனில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ். என்டிபிசிக்கு இனிமேல் தான் ஓப்பன் ஆகும் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் வரப்போகிற நோட்டிஃபிகேஷன் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோஸும் இதில் வந்துருச்சு, கொடுத்துருக்கேன். இனிமேல் வரப்போகிற நோட்டிஃபிகேஷனுக்கும் இதில் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம் டேட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு அக்டோபர் எண்டில் இல்லைனா நவம்பர் ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னையில் 11 வேக்கன்சி தான் அப்படின்ட்டு யாரும் டிமோட்டிவேட் ஆகிட வேண்டாம். இதில் குவாலிஃபிகேஷன் எல்லாருக்கிட்டையுமே இருக்காது, எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் இருக்காது. அப்படிங்கனால கம்மியான பேர் தான் அதுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓரளவு நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 60 நாளில் நீங்கள் 30 நாள் முடித்தா கூட நீங்கள் போஸ்டிங் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறது தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நான் 65க்கு மேலே டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் 65க்கு மேலே தான் கட் ஆஃப் வரும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை, அதோட கம்மியாக வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ சிபிடி 1 ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் டயர் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டார் மெக்கானிசம் டிரைவிங் டெஸ்ட் இருக்கும். அதுலேயுமே உங்களுக்கு 50 மார்க்கு எக்ஸாம் இருக்கும். ஓகே, இது ஒரு 100, இந்த மோட்டார் மெக்கானிசம் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு ஒரு 50, டோட்டலாக 150 மார்க்கில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். பட் இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது அப்படிங்கிறனால நீங்கள் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சிபிடிக்கு தான். ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு தான். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் 100 கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் மைனஸ் ஆகும். 1 hour டைம் கொடுப்பாங்க. இதில் ஜிகேலேருந்து 20 கொஷின், பேசிக் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிரைவிங் ரூல்ஸ்லேருந்து 20 கொஷின், அடுத்ததாக ஆப்டிடியூட்லேருந்து 20 கொஷின், அடுத்ததாக ரீசனிங்லேருந்து 20 கொஷின், இங்கிலீஷ்லேருந்து 20 கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கும் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எம்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டில் 20 கொஷின் தனியாக கரண்ட் அஃபேர்ஸுக்கு இருந்திருக்கும். எம்டியில் அதுக்கு பதிலாக டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிரைவிங் ரூல்ஸில் ஒரு 20 கொஷின் கேட்குறாங்க. அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி சேம் தான். இதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. இந்த ஜிகேல வரக்கூடிய இந்த 20 கொஷினில் கரண்ட் அஃபேர்ஸ் இதுலேயுமே கேட்பாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு சிலபஸ் பற்றி திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும்
குயிக்காக நீங்கள் இதை வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு. அரித்மெட்டிக் மட்டும்தான், அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது. ஓகே, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி டாபிக் தான் இருக்கும். ரீசனிங்கில் என்ன டாப்பிக்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஜென்ரல் அவேர்னஸில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஸ்ட்ராட்டஜிக்கே இருக்கும். இதில் வந்து அதிகமான கொஷின்ஸும் வரும். அது போக ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி கொஷின்ஸும் இருக்கும். ஓகே, அடுத்து இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராமரும் உண்டு, வொக்காபுலரியும் உண்டு, ரீடிங் போர்ஷனும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இது வரைக்கும் கோர்ஸில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. இந்த ஒரு கோர்ஸில் வந்து எஸ்எஸ்சி, ரயில்வே, ஐபி, அதுக்கப்புறம் கோஸ்ட் கார்டு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், புதுச்சேரி எக்ஸாம்ஸ், அந்த மாதிரி 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் இந்த ஒரு கோர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். 2000க்கும் அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப், 1000க்கும் அதிகமான டாபிக் வைஸ் டெஸ்ட்டு. இது வரைக்கும் இந்த கோர்ஸில் படித்தவங்க 1500க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா கிளாஸுமே உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷில் தான் கண்டென்ட் இருக்கும். தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எல்லா கிளாஸுமே பேசிக்கில் இருந்தால் இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நிறையா ஃபோல்டர் இருக்கும். இந்த ஐபி எம்டிக்கான ஃபோல்டர் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதில் இன்டெலிஜென்ஸ் பியூரோங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா IBSA MTன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிள் இருக்கும். ஓகே, டைம் டேபிள் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டிரைவருக்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். அடுத்து ரீசனிங், இது 2 வாட்டி அப்லோட் ஆயிருக்கு, ஒரு ஃபோல்டர் தான். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், அடுத்தது இங்கிலீஷில் கிராமருக்கான கிராஷ் கோர்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. ஓகே, இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவருக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக தான் இருக்கும். உங்களுக்கு வீடியோ இருக்காது, பிடிஎஃபாக தான் இருக்கும். பிடிஎஃப்ல நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு ஃபோல்டர் ரோடு சென்ஸ், டிராஃபிக் ரூல்ஸ், சிக்னல்ஸ்ன்னு சொல்லி இருக்குதுல, இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுலேயுமே வந்து 5 பிடிஎஃப் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 3 பிடிஎஃபை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும். 20ல் 15க்கு மேலே இந்த 3 பிடிஎஃப்லேருந்து வந்துடும், நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் டைம் இருந்தால் மற்ற 2 பிடிஎஃப் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் நான் நிறையா பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். ஓகே, இதில் ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹிந்தியில் இருக்கும். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா பின்னால் இங்கிலீஷில் அதே கண்டென்ட் இருக்கும். ஹிந்தியில் இருக்க பிடிஎஃபை கொடுத்துட்டோம்னு நினைக்காதீங்க, இங்கிலீஷ், ஹிந்தி ரெண்டுமே இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் சந்திரமாஸ் 2.0 சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் இந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா கொஷினுமே கொடுத்துருக்கோம். ஓகே, ரீசனிங்க்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, IBSA ரீசனிங்னு இருக்கும். IBSA ஜிகேன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் 6 வீடியோ இருக்குது. இங்கிலீஷ் வொக்காபுலரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும். அடுத்து பஞ்சுவேஷனுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். மேத்ஸுக்கு தனியாக இது வரைக்கும் கேட்டிருந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் இதுலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 4லேருந்து 5 கொஷின் கேட்பாங்க. அதுக்கு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. அதுவும் பர்டிகுலராக IB எக்ஸாம் டார்கெட் பண்ணி தான் கொடுத்துருப்போம். போன வருஷம் ஆகஸ்ட்லேருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இதுலேருந்து உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஜிகே ஷார்ட்கட் சீரிஸ்னு சொல்லி ஸ்டாட்டிக் ஜிகேல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக 2.0 சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். பர்டிகுலராக நீங்கள் இந்த எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கட் ஆஃப் மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மினிமம் பாஸ் மார்க், இது பத்தாது. நீங்கள் 65க்கு மேலே எய்ம் பண்ணுங்கள். ஒரு 45லேருந்து 50 வரைக்கும் எடுத்தால் கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 50 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு டிரைவிங் டெஸ்ட்டு, அடுத்ததாக வந்து இன்டர்வியூ எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும். அதுக்கு டைம் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் எக்ஸாமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் கொஷின்ஸ் இருக்காது. ஸோ சேஃப் ஸ்கோர் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 65க்கு மேலே டார்கெட் பண்ணுங்க. பட் 45லேருந்து 50 கிட்ட எடுத்தால் கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் 45 மார்க்கு மேலே எடுக்கிறதுக்காவது வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ டைம் டேபிள் உங்களுக்கு 60 நாளுக்கு இருக்கும். இந்த 60 நாள் டைம் டேபிளில் 30 நாளில் முடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அட்லீஸ்ட் 60 நாளில் 45 நாளுக்கு என்ன கொடுத்துருக்கணும் அதை நீங்கள் 30 நாளில் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது இப்போ இதில் 2 நாளுக்கு என்ன கொடுத்துருக்கணும், இல்லைனா 3 நாளுக்கு என்ன கொடுத்துருக்கணும் அதை நீங்கள் 2 நாளில் முடிக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது 1.5 நாளுக்குள்ளதை 1 நாளில் முடிக்கணும், 3 நாளைக்குள்ளதை 2 நாளில் முடிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் டார்கெட் வச்சு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ ரீசனிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் டே என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்பர் சீரிஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் 3 வீடியோ பார்க்கணும். மேத்ஸில் பர்சன்டேஜ் ஃபோல்டரில் 3 வீடியோ பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கில் ஒரு வீடியோ பார்க்கணும். ஓகே, இப்போ நியூ வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தா கூட போதுமானது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்கள். நான் 60 நாளுக்கு கொடுத்துருக்கேன், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ மெயினாக நான் கொடுத்ததுக்கு காரணம்
டிரைவிங் ரிலேட்டடாக ஒரு சில பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு சிலர் ரொம்ப நாளாக வந்து இதுக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் முன்னாலே சொன்னது தான், இதுக்கும் எம்டிக்கும் அடுத்ததாக வந்து செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், நார்மல் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கும் ஒரே சிலபஸ் தான் அப்படின்ட்டு. அதனால தான் அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்ட்டு நான் வந்து தனியாக அதுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கல. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம், இனிமேலாச்சும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.